Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி பனானா தோசை. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம் இந்த ரெசிபியை. நான் ஒரு 3 பனானா எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். 2 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு. 2 ஸ்பூன் ரவையை நல்லா ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். எங்கேயாச்சும் நீங்கள் வெளில போயிட்டு வரீங்க அப்படின்னா உடனே இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ பெரிய ப்ரிப்பரேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் பனானாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு அதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப ஃபைனாக பிளெண்ட் ஆகணும்னு இல்லை, ஒரு ஆவரேஜாக பிளெண்ட் ஆனால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 ஸ்பூன் ரவை அதோட சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க்கு, சுகர், கோதுமை மாவு எல்லாத்தையும் சேர்த்துப்போம் ஒன்று ஒன்றா. ஸோ கோதுமை மாவு சேர்க்குறேன், அடுத்தது மில்க் சேர்க்குறேன், அடுத்தது சுகர், ஒரு சின்ன பஞ்சுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ சேர்த்துட்டிங்கன்னா அந்த பஞ்ச் நல்லாயிருக்கும் அந்த தோசையில். அதுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கும். செம்மையாக பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்களேன். ட்ராப் அவுட்டே ஆகலை. ஸோ இதை நீங்கள் ஒரு பவுலில் மாற்றி இதை ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிடுங்க, டைம் இருந்ததுன்னா. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் ரொம்ப குயிக்காக இதை செய்யணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசையை அதை ஊற்றி வரும்போது உங்களுக்கு பஃபியாக கிடைக்கும். இல்லைனா பஃபியாக கிடைக்காது, ஃப்ளாட்டாக நமக்கு நார்மல் கோதுமை தோசை மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷன் இருந்ததுன்னா குழந்தைங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அதுக்காக ஸோ இந்த மாதிரி தோசைக்கல்ல கொஞ்சம் ஊத்தப்பா மாதிரியே ஊற்றுங்க. அப்போ தான் இது சாஃப்டாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக ஆயில் விட்டு மூடி வச்சு வேக வைங்க. ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சுடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும். உள் பக்கம் நமக்கு வேகாமல் இருக்கும். மூடி வைக்கும்போது மேல் பாகமும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக ஓரளவு வெந்திருக்கும். அப்போ நமக்கு அந்த கலர் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப குயிக்காக ஒரு ரெசிபி. நீங்கள் மார்னிங்கோ டின்னருக்கோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதவங்க இல்லை ஃப்ரூட் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை வியூவர்ஸ்.